அண்ணாமலையுடைய அமைப்புல நீங்க சேர போறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. சேர போறீங்களோவா? நான் தான் நேத்தைக்கே சேர்ந்துட்டேனே அப்படின்னு. அதுக்கு இடையூறா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மேல இடத்துல இருந்து? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு அண்ணாமலை வெளியே போயிருவார் தலைவர் பதவியில இருந்து. அது எங்களுக்கு தேவை. அதுதானே நீங்க வச்சீங்க. பாஜகவினுடைய கடந்த தேர்தலை வாங்கின மொத்த ஓட்டே 14,60,000 ஓட்டு தான் வரும். இது 16 லட்சத்துக்கு போயிட்டது. போகாதே என்கனவா இங்க இரு. பாஜகவுல இருந்து மாவட்ட அளவுல உள்ள பலர் வராங்க. நான் பொன்னாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். திமுகவுல இருந்து 27 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொன்னாங்க. அட சண்டாளன் மூலம் அப்படிங்க சித்தாந்தவாதி. இது என்ன சித்தாந்தம்னு எனக்கு புரியல. இது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது நேற்றுக்கு எனக்கு ஒரு காலையில் ஒரு ஃபோன் கால். அது ஃபோன் பண்ணவங்க பாஜகவில் பேசினாங்க. ஒரு சிறந்த தேசியவாதி. அவங்க மேலே எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. அவங்களுக்கும் என் மேலே நல்ல பாசம் உண்டு. அதனால் என்னோட ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசும்போது கேட்டாங்க, நீங்கள் அண்ணாமலையுடைய அமைப்பில் நீங்கள் சேர போகிறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. சேர போகிறீங்களோவா? நான் தான் நேற்றுக்கே சேர்ந்துட்டேனே அப்படின்னு இதே டோனில் தான் அப்படியே சொன்னேன். சேர்ந்துட்டேனே அப்படின்னே உடனே அவங்க அது நீங்கள் ஒரு பெரிய தேசியவாதி இல்லை, நீங்கள் எப்படி அதில் போய் நீங்கள் சேரலாம் அப்படின்னாங்க. நான் சேராதம் இருக்குது ஏன் இருப்போம். தேசியவாதி இல்லைன்னு என்ன எப்போ நான் சொன்னேன்? இப்போவும் நான் தேசியவாதி தான். பாஜகவில் இருந்தால் தான் தேசியவாதம் அப்படின்னா அது என்ன கணக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம், பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை போகிறதுக்கு ஒரு புண்ணியவான் கிடைச்சார்ல, அவரை ஏன் தக்க வைக்கலை? அவர் ஒரு இதை தனியாக பாஜக 2026 பாஜக தலைமையிலேயே ஒரு அணி அமையணும், ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னார்ல, அதுக்கு இடையூறா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மேல இடத்துல இருந்து? அவங்க விருப்பப்படி தானே கொடுத்தாங்க. இவர் மாநில தலைவராக இருந்து எல்லாம் பண்ணுவார். ஆனால் டெல்லியில இருந்து அவங்க வேற ஒரு கூட்டணியை அதிமுக கூட்டணின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது இங்கேருந்து போனால் 4 பேர் சொன்னதை கேட்டு பண்ணுறாங்க. அவங்க ஏன் பண்ணுறாங்க கூட தெரியாமல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லக்கூடிய ஆட்கள் யார்? அவங்க என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டுட்டு வராங்க? தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதத்தை கூட்டினது யார்? இதெல்லாம் அவங்க ஏன் யோசிக்கலை? யோசிச்சு சேர்க்க வேண்டியதானே? அது அண்ணாமலை அதை மேலே போய் சொல்லியிருக்கலாம்ல, இல்லைன்னா பொது வழியில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. அது அவருக்கு தெரியாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவருக்கு விருப்பம். இப்போ இதுதான் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ கூட 2-3 வார்த்தை சொன்னாங்க. அது எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி தெரியுமா, எவ்வளோ பேருடைய தியாகத்தினால வளர்ந்த கட்சி தெரியுமா அப்படின்னாங்க. சரி பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பாஜக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அண்ணாமலைக்கு முன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துச்சு. மற்ற இடங்களில் ஏதோ ராமநாதபுரத்து ராமேஸ்வரத்தில் கொஞ்சம், தென்காசியில் கொஞ்சம், அப்படி கொஞ்சம் தானே இருந்துச்சு. பாஜகவை ஒரு கட்சியாகவே அவனும் எந்த கட்சிக்காரங்களும் வகையே சேர்க்கலையே, அதை ஒரு கட்சிங்கிற கணக்கிலே சேர்க்கலையே. அதை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்த்ததே அண்ணாமலை தானே. அண்ணாமலை வரவுக்கு பிறகு தானே தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் பண்ணாங்க. பண்ணி அவர் கட்சியை வளர்த்தார்ல, அது நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் கட்சியை வளர்த்தது உண்மை தான். அவருக்கு எவ்வளவு சலுகைகள் அதிகாரங்கள் எவ்வளோ கொடுத்துன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்துருந்து, அவருக்கும் அதிகாரம் கொடுத்துருந்து. என்ன மாதிரி அதிகாரம் தெரியும்? எல்லாத்துக்கும் சலுகைகள் எல்லாமே கொடுத்தா. அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தாங்க, தனி ஹெலிகாப்டரில் எல்லாம் பண்ணாங்க. அவர் நடத்தின அந்த எண் மக்கள் யாத்திரைக்கு முழுக்க பாஜக தான் செலவு பண்ணிச்சு. பாஜக செலவுலேயே, பாஜக பணத்திலேயே தான் அவர் எந்த அளவுக்கு வந்தார். எல்முருகன் ஒரு வேலை யாத்திரை நடத்தினார்ல, அதுக்கு அவருக்கு வீட்டில் இருந்தால் ரூபா கொண்டு வச்சு நடத்தினார். இல்லை, என்னுடைய கேள்வி இது. எல்முருகன் ஒன்று நடத்தினார். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களும் பண்ணாங்க. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா வசதியும் கொடுத்துருந்தாங்க. எண் மக்கள் மாதிரியான ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய யாத்திரைகளை இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. நடத்தலாம் கிடையாது, போனாங்க. மக்கள் ஆதரவு இல்லை, அதானே உண்மை. என்கிட்ட இவங்க கேட்ட மாதிரி இன்னும் நிறைய பேர், ஒருத்தங்க கேட்ட மாதிரி இன்னும் நிறைய பேர், பாஜகலேருந்து பேசுனது மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுனாங்க. நிறைய பேர் இந்த கருத்தையும் பகிர்ந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, அது சங்கத்திலேருந்து அதாவது RSSலேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் அந்த இதுக்கு போகக்கூடாது. முதல்ல RSSலேருந்து இப்படி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. RSS அமைப்பு ஒரு அரசியல் அமைப்பே கிடையாது. RSSல இன்றைக்கும் நான் RSSகாரன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அதில் ஒன்றும் கிடையாது. நாளை காலையில் நான் போய் பக்கத்தில் எங்கே சாகா நடக்குதோ அந்த சாகாயில் நான் போய் கலந்துக்கலாம், நீ வெளியே நில்லுன்னு சொல்ல போகிறதில்ல. விடுதலை சிறுத்தைகளில் உள்ளவங்க வந்தாலும் சரி, இல்லை திமுகவில் உள்ளவங்க அந்த சாகாக்கு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அதில் சேர்த்துக்குவாங்க. யாரையும் வரக்கூடாதுன்னு வெளியே தள்ள மாட்டாங்க. எந்த மதம், ஜாதி, மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் RSS. அதனுடைய சித்தாந்தம் கூட புரியாமல் தான் நிறைய பேர் அது RSSல இருந்து சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, RSSனுடைய
அதனால உருவாக்கப்பட்ட ஒரு சகோதர அமைப்பு பாஜகன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கலாம். ஆனால் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முரண்பாடே கிடையாதுன்னா அதுவே முரண்பாடு உண்டு. கடந்த நவம்பர் மாதத்தில் கூட திரு மோகன் பாகவத்ஜி, அதாவது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத தலைவரே வந்து சொல்லும்போது, ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு, அதுக்கு பாஜக உதவி புரிஞ்சது, அதனால நாங்கள் பாஜக பக்கம் நின்று, அவ்வளவுதான். அந்த வேலையை வந்து காங்கிரஸ் செய்திருந்தா கூட நாங்கள் அந்த காங்கிரஸுக்கு தான் நாங்கள் வந்து துணை நிற்போம், நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தார். இதே கருத்தை ராமகோபாலன்ஜி பல தடவை சொல்லியிருக்கார். இந்து முன்னணியுடைய கோரிக்கை அடங்கிய மனுக்களை நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் நேரத்தின் போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்குறோம். ஆனால் யாருமே அதை கண்டுக்கலை. பாஜக மட்டும் அதை ஏற்றுக்கிறது, அதனால நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம். அதுதான் அவர் சொல்லியிருப்பார். எல்லா எலெக்ஷன்லையும் பாருங்கள், பாஜக மாதிரி இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அதனால் இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வருத்தப்படவோ வேதனைப்படவோ ஐயஹோன்னு சொல்லவோ அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. அது எல்லா அரசியல் கட்சியில் உள்ளவங்களும் ஆர்எஸ்எஸ்க்கு வரணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தேசத்தை தெய்வீகமாக ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அது அண்ணாமலை தனியாக ஒரு அமைப்பு வச்சு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அவர் இருந்தாலும் அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் சாகாயில் வந்து கலந்துக்கலாம், அவர் விருப்பப்பட்டு அவரும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முகாமில் கலந்துக்கலாம். அவர் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இப்போ முகாம் நடக்குது, அதில் இந்த விதிமுறைகள் அதுக்குள்ளே உட்படணும். போனால் மொபைல் போனால் வாங்கி வச்சுருவாங்க, இதுக்கெல்லாம் கட்டுப்படணும். ஓகே, பிடிச்சி போச்சு, யார் வேணாலும் வரலாம். காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தாலும் அவங்க வெளியே நின்று சொல்ல போகிறது இல்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்ல உள்ள சில நண்பர்களே ரொம்ப என்கிட்ட வேதனைப்பட்டதுனால அவங்களுக்கு பொதுவாக நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை ஒன்றும் வந்து அவர் தனி குடித்தனம் குடும்பத்தோடு இருந்தார், கூட்டு குடும்பத்தில் ஒத்து போகலை, தனி குடித்தனம் போயிருக்கார். ஆனால் அதுக்காக வந்து தந்தையும் அப்பாவையும் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அவர் வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டலை, அவங்க பகையாளி ஆக்கலை, எதிராளி ஆக்கலை, இதெல்லாம் பண்ணலை. பாஜகவிலேருந்து பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பித்த உமா பாரதியை தெரியாதா, கல்யாண சிங்கை தெரியாதா, எடியூரப்பாவை தெரியாதா, சங்கர் சிங் வகீலாவை தெரியாதா, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை வருஷப்படுத்தி நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேருடைய இதெல்லாம் சொல்கிறாங்க. கேசுபாய் பட்டேல் குஜராத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு புள்ளி, அவங்க நிலைமை தான் உங்களுக்கும் வரும், நீங்கள் அரசியல் அனாதை ஆயிருவீங்க லெவலுக்கெல்லாம் வந்து இவர் நம்ம வேலூர் இப்ராஹிம்லாம் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு புரியலை. இது இந்துத்துவை பற்றி நிறைய பேர் பேசாமல் இந்து தாய்மதம் திரும்பிடலாம் தலைவரே, எதுக்கு நீங்கள் இன்னமும் வந்து முஸ்லீமாக இருக்கீங்க? ஒரு இந்துத்துவா வளர்க்குற கட்சின்னு சொல்லி குடும்பத்தோடு சேரலாம். இன்னும் நிறைய முஸ்லீம்லேருந்து தடமாறி போனவங்கெல்லாம் தாய் மதத்தை கூட்டிகிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்கும். நானும் வரவங்க கூட அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணாமலைக்கு மேலே உங்களுக்கு வன்மம் கோபம் ஏதோ ஒரு வகையில், அதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலூர் இப்ராஹிம் இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு அலைஞ்சார். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இது சம்பந்தமாக சொன்னாங்க. மொத்தத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருமே தனி கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லாரும் போனாங்க அப்படின்னா, அது மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, இது குஜராத்தாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இந்த மாநிலங்கள்லாம் பாஜக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க. பாஜக ஆண்ட மாநிலங்கள். இவங்க தனி கட்சி ஆரம்பித்து வெளியே வரும்போது பாஜக அங்கே ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. அதில் இருந்து தான் வெளியே வந்து இவங்க வந்து பண்ணாங்க. ஏற்கனவே வளர்ந்த கட்சியில் இவங்க இருந்து பண்ணாங்க. இவங்களால் வளர்ந்ததும் ஓரளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்தவங்க காணாமல் போயிட்டாங்கிறத உதாரணமாக சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர். அதை நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? பாஜக முதல் எங்கே இருந்துச்சு? ஏற்கனவே சொன்னது தான், கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் இங்கே தானே இருந்துச்சு. அது தமிழகம் முழுக்க பரவலாக்கி திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உருவாக்குனது அண்ணாமலை தானே. அண்ணாமலையின் மூலமாகத்தானே பாஜகவுக்கு இளைஞர்கள் வந்தாங்க, படித்தவங்க வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? இவங்க ஒரு 4-5 பேர் தலைவர்கள், அந்த தலைவர் ஒரு 6-7 பேர், அவங்க மட்டும் தானே பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடிமட்ட லெவலில் கை வச்சு எல்லா இடமும் பாஜகன்னு, இன்னும் நிறைய பேர் அண்ணாமலை கட்சின்னு தான் கிராமப்புறத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஜகங்கிற பேர் கூட தெரியாது, ஆனால் அண்ணாமலை கட்சின்னு தெரியும். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி, மாநில தலைவராக வர்றதுக்கு முன்னாடி பாஜக வந்து தமிழகத்தில் கட்சியே இல்லையே சார். எங்கேயோ கொஞ்சம் இடத்துல 1-2 இடத்துல தானே வச்சுருந்தோம் கட்சியை. அந்த கட்சியை வளர்த்ததே தமிழகம் முழுக்க வளர்த்து கொண்டு வந்ததே வட தமிழகத்துலலாம் எங்கே சார் இருந்துச்சு கட்சி சொல்லுங்கள்? சென்னையில் கிடஞ்சி இருந்துச்சா கட்சி சொல்லுங்கள்? இந்த லட்சணத்தில் இருந்த கட்சியை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தவர், பரவலாக்கினவர், வளர்த்தவர், 11.24% ஓட்டு அளவுக்கு உயர்த்தினவர் அண்ணாமலை தானே. அதனால் அண்ணாமலையுடைய பங்களிப்பு அதை மற்றவங்க கூட ஒப்பிட முடியாது. அதான் நம்ம முதல் விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்று, அண்ணாமலைக்கு வந்து எல்லா அதிகாரமும் கொடுத்துருந்து, ஆனாலும் கூட அவர் வந்து போயிருக்காரு. அவர் மோடியினுடைய முதுகில் குத்திட்டார். யாருடைய முதுகிலையும் அவர் குத்தலை, யாருடைய முதுகிலையும் குத்தலை. எல்லாத்துலேயும் முறைப்படி சொல்லி இதுதான் சூழ்நிலை, இதுதான் நிலவரம். இப்போவும் நான் வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன்,
அவருடைய நிலைப்பாடு என்னது? பாஜகவை தமிழகத்தில் ஆட்சியில் உட்கார வைக்கணும், கண்டவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொன்னார். நீங்கள் வந்து 4 பேர் டெல்லியில் போய் உட்கார்ந்துருந்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி, எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை ராஜினாமா பண்ண பிறகு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்றும் என்ன சந்திக்க வேண்டாம், அந்த அளவு திமிரு பிடிச்செல்லாம் அவர் பேசினார்ல. அது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது சித்தாந்தம்னு நினைக்கிறீங்களா? இது எந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க? அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை செய்கிறது சரின்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கூட இல்லையே. அப்போ அத்தனை பேரும் அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கணும், அது மூலமாக ஆட்சியை பிடிக்குங்கிறது நோக்கம் இல்லை. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா அண்ணாமலே வெளியே போயிடுவார் தலைவர் பதவியிலிருந்து. அது எங்களுக்கு தேவை. அதுதானே நீங்கள் வச்சிங்க, அதுக்கு தானே நீங்கள் பாடுபட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கமலாலயத்தில் வந்து நிலவரம் எப்படி இருக்குது? இப்போ இந்த அண்ணாமலை வெளியே போன உடனே என்ன சொன்னீங்க? அதாவது அவர் அமைப்பில் தான் அவர் போய் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, ஏற்கனவே இருந்தது தான் வி த லீடர்ஸ். அந்த அமைப்பில் அந்த ஃபவுண்டேஷனில் நீங்களும் உங்களை இணைச்சிக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த அவர் சொன்ன நேரத்தில் இருந்து கிடுக்கிடுன்னு வருது. ஒரே நாளையில் அது கிட்டத்தட்ட 16 லட்சத்தை நெருங்கிட்டு, இப்போ நம்ம பேசும்போது 16 லட்சம்னு நினைக்கிறேன், 16 லட்சத்தை தாண்டிட்டு பாஜகவினுடைய கடந்த தேர்தலை வாங்கின மொத்த ஓட்டே 14,60,000 ஓட்டு தான் வரும். இது 16 லட்சத்துக்கு போயிட்டது. இவ்வளோ வேகமாக போகுது. இப்போ நம்ம இந்த வீடியோலாம் வரும்போது நீங்கள் பார்க்கும்போது அது 17-18 லட்சமோ போகும், 20 லட்சம் கூட வந்திருக்கலாம், அது தெரியல. அப்போ இவ்வளோ வேகமாக அது போயிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு ஆதரவு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. அவரே சேர்றாங்க. அவங்க சேரக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு நீங்கள், அது அரசியல் கட்சி என்ன ஆரம்பிக்கலை, ஒரு இயக்கம் தான், ஒரு அமைப்பு தான். அந்த இயக்கத்தில் சேர்ந்ததுக்கே கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொன்னீங்க. நயனா நாகேந்திரன் அறிக்கை விட்டார், நிறைய பேர் நீக்கினார். அதுக்கு பிறகு இல்லை நீங்கள் போனவங்களாம் திருப்பி வாங்க, நாங்கள் உங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்கள் மேலே எந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கீங்களோ அந்த பொறுப்பில் இருங்க. தமிழகம் முழுக்க பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கு ஒவ்வொருத்தரையும் வச்சு பேச வைக்கிறாங்க. என்கிட்ட எப்படி யாரை வச்சு பேசணும்னு வைக்கணும்னு நினச்சாங்களோ அப்படி ஒரு ஆள், இல்லைன்னா வேறு யாருன்னா நம்ம வந்து வேறு மாதிரி பேசிவிட்டோம்னு சொல்லிட்டு, அதனால் சரியான ஒரு ஆளை தேர்வு செய்து அவங்க மூலமாக என்கிட்ட பேச வச்சு பேசுகிறாங்க. இதேமாதிரி ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து போயிடாதுங்க, போகாதே என் கனவா இங்கே இரு. இந்த புண்ணாக நீங்கள் முன்னாடியே செய்திருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானேங்க கத்திட்டு கிடந்தேன். தமிழை அதை பிழை செய்து விட்டார்கள்னு சொன்ன வார்த்தை அப்படியே நான் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை வச்சு கொண்டு போகிறதுக்கு நான் வந்து என் தொண்டை தண்ணியை நான் வந்து இதுக்கு பேசிட்டு கிடக்கணும்னு தான் சொன்னேன். கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன்னு சொன்னேன். என்னுடைய கருத்து அது. சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொன்னேன்? அந்த நேரத்தில் யாருக்கும் மண்டையில் உரைக்கவே இல்லையே, யாருமே அதை பற்றி கவலைப்படவே இல்லையே, கொண்டாடலாம் செய்தாங்க. இப்பவும் கொண்டாடுறாங்க. அண்ணாமலை வெளியே போன உடனே கமலாலயத்தில் வந்து ஒரு குரூப்பு கொண்டாட தான் செய்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருவாங்க அவ்வளோதானே அப்படின்னாங்க. முடிஞ்சு வச்சுக்கத. அது 16, 17, 18 லட்சம்னு போகும்போது இங்கே வந்து பேரிங் அடி ஆகுது. ஏன்னா நான் வந்து சேர்ந்துட்டேன் சார் இயக்கத்தில். எங்கள் வீட்டம்மா சேர்ந்துட்டாங்க, எங்கள் தங்கச்சி சேரலையே, ஊரில் இருக்காங்க சேரலையே, பட்டன் செல் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மா சேரலையே, பட்டன் செல்லு. எங்கள் சித்தி இருக்காங்களே அவங்க சேரலையே, பட்டன் செல்லு. இன்னொரு சித்தி இருக்காங்களே, பட்டன் செல்லு. இதில் எங்கள் தங்கச்சி மக இன்னும் சேரலையே, ஸ்மார்ட் ஃபோனு தான், ஆனால் இன்னும் சேரலையே. இவங்க எல்லாம் இன்னும் சேரும்போது எங்கள் தம்பி குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது வரைக்கும் பிஜேபி ஓட்டு போட்டவங்க அண்ணாமலை தனியாக நிற்கிறாருன்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ இவன் இந்த ஓட்டெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அவரை கணிக்கிறீங்க? நாங்கள் 2 பேர் தான் சேர்த்துருக்கோம், ஆனால் எங்களை நம்பி இன்னொரு 10 ஓட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கையில் 10 ஓட்டில் அதை விட கூடுதல் தான் இருக்கும் வில்றவுடைய ஓட்டு. இப்போ இதுலேயே இப்படி இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு அவர் வந்து ஒரு மாவட்டத்தில் இப்போ இருக்கார், அந்த மாவட்டத்தை சொல்ல வேண்டாம், அவர் வந்து அவங்க சர்க்கிளில் இருந்து ஒரு டேட்டா எடுத்து எனக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து எவ்வளவு வந்திருக்கு, நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 13 லட்சத்துக்கு மேலே வந்திருந்து. அப்போ அவர் அந்த ஐயா சொல்கிறார், நீங்கள் வந்து 13 லட்சம் இப்போ வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்திருக்கு, இந்த புள்ளி விவரம் சரியானது கிடையாது, இந்த இவ்வளோ மட்டும்தான் அவருக்கு ஆதரவு நீங்கள் எடுக்காதுங்க, எவ்வளோ நம்பர் வருதோ *3 போடுங்க, *3 போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ *3ன்னா அதை 3 மடங்கு இருக்க ஆதரவு கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களும் அண்ணாமலை நம்பி வராங்க, அதுக்கு கிரவுண்ட் லெவலில் இதான் இருக்குது, இதான் இங்கே ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறார். அவருக்கு கிடைச்ச ஒரு தகவலை சொல்கிறார், இந்த தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறார். நான் வந்து அந்த *3ங்கிறத விட கூடுதல் தான் வருதுன்னு சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்ல தீவிரமாக இருந்த ஆள், ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க, ஏபிபியில் இருந்தவங்க எல்லாம் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எப்போவோ சேர்த்து வச்சுருக்காங்க, நமக்கே தெரியல, அதில் சேர்ந்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களே சேர்ந்துருக்காங்க, உடனே வெளியெல்லாம் வரலையே, அங்கே தான் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு சித்தாந்தம் முக்கியம். அந்த சித்தாந்தத்தை இவங்க என்ன பாடம் நடத்தினாங்க, நம்ம இவ்வளோ பெரிய சித்தாந்தவாதி நீங்கள் வந்து வெளியே போகலாமா? வந்து நான் இப்போ கேட்குறேன், இப்போவும் நான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணாமலை இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை, நீங்கள் அண்ணாமலையை விட ஒரு சிறந்த மனிதனை பாஜகவரை காணிங்க.
மாநில தலைவராக வைங்க. அண்ணாமலையே இந்த நிலைமைக்கு அவர் இந்த இதுலேருந்து வெளியே போய் தனியாக ஒரு இயக்கம் கண்டு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய லெவலுக்கு அவரை பாஜகவில் தமிழ்நாட்டிலேருந்து தள்ளிட்டு போனாங்கல்ல, ஒரு 6-7 பேர், அவ்வளோ கட்சி விட்டு நீக்குங்க. அதுதானே தப்பு. அவங்க தானே சூத்திரதாரி. அவங்களுடைய சுயநலம் தானே பாஜகங்கிற கட்சியை வந்து இந்த அளவுக்கு ஒரு அனாதை பணம் மாதிரி ஆக்கி விட்டாங்கல்ல. அப்புறம் அனாதை பணத்துக்கு ஒன்று பாதுகாப்புக்கு எவன் இருக்கணும் கூட சொல்லுங்கள்? அனாதை பணம், அதுக்கு காவலுக்கு நான் ஏங்க நிற்கணும்? நீங்கள் நில்லுங்க 4 பேர், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், எந்த லட்சணத்தில் இருந்துங்கிறதுக்கு இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து எங்கள் ஊர் சம்பவம். மருங்கூர் பேரூராட்சி போன உள்ளாட்சி தேர்தல். மருங்கூர் பேரூராட்சியில் குமாரபுரம் தோப்பூர் தான் எங்கள் ஊர். 2 வார்டு இருக்குது. அதில் ஒரு வார்டில் பால ரோகிணி, அங்கே எங்கள் வீடு இருக்கக்கூடிய வார்டு. அதில் மாமா நான் நிற்க போகிறேன்னு சொன்னாங்க. நில்லுங்கம்மா அப்படின்னு, நில்லு மருமகளேன்னு சொன்னேன். நின்று அவங்க கொஞ்சம் பிஜேபியில் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா ஆக்டிவாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் நின்னாங்க, வெற்றி பெற்றாங்க. போராடி கடைசியில் வந்து வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் தான் வெற்றி பெற்றாங்க. அது உண்மை. ஏன்னா அது பஞ்சாயத்து தேர்தல் அப்படி தான் வரும். இருந்தாலும் அவங்க வந்து தாமரை சின்னம். அதனாலேயே எங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்தவங்க எல்லாம் வந்து மதிலில் கொண்டு போய் தாமரையிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பால ரோகிணி கொண்டு பிட் நோட்டீஸை வச்சா வந்து எடுக்க கூட இல்லை. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்தவங்க தான், எல்லாம் சொந்தக்காரங்களும் வேறு. அது அப்படியெல்லாம் இருந்த பிறகு அந்த பொண்ணு வந்து எல்லாம் போராடி எடுத்து வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்ற பிறகு இப்போ வந்து பஞ்சாயத்து சூழ்நிலை மொத்தம் 15 உறுப்பினர்கள், ஒரே ஒரு பாஜக உறுப்பினர் பால ரோகிணி. இப்போ எனக்கு வந்து அன்னைக்கு அந்த ரிசல்ட் தெரியும் போது அங்கே உள்ள ஒரு சூழ்நிலை தெரியுது. இந்த ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை, ஒரு வார்டு மெம்பரை நம்ம எப்படி வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்குறது? அதுக்கு வழி இருக்கா? அதை நம்ம பார்ப்போம். நான் எங்கே இருக்கேன்? சென்னையில் இருக்கேன். ஓட்டு கூட எனக்கு அங்கே கிடையாது. நான் இப்போ அங்கேருந்து அங்கே பேசுகிறேன். என் கூட படித்தவன் கிளாட்சன் ராஜாவூர் தம்பி நேரே ஃபோன் அடிக்கிறேன். தம்பி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நம்ம கன்னியாகுமரியில் ஓட்டுன்னு இடத்துல நிற்கிறான். அவனுக்கு ஃபோன் அடித்து, தம்பி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்கிறேன். என்னன்னே உதவி பண்ணணும்? நானே தோற்று போய் நிற்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஏன்னா எலெக்ஷனில் நின்று அவன் தோற்றுருக்கான். நீ நினச்சா இப்போ வந்து பாஜக நம்ம மருங்கூர் பேரூராட்சியில் துணைத் தலைவர் பதவி பாஜகவுக்கு கிடைக்கும். அதனால நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அவனும் கொஞ்ச நாள் பாஜகவில் இருந்த தம்பி. அதனால் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் உடனே அந்த சொல்கிறான், நானே தோற்று போய் நிற்கிறேன், நான் எங்கேனே உதவ முடியும் அப்படிங்கிறேன். நீ ஏற்பாடு அவன் திமுகவில் இருந்தவன். திமுகவில் பிரச்சனைனால வெளியே வந்து அவன் ஒரு 4-5 பேரை வேட்பாளராக நிறுத்தி விட்டான் 4-5 வார்டில். அதில் அவன் நின்னதுலாம் தோற்று போயிட்டான். ஆனால் அவன் நிப்பாட்டின 2 பேர் வெற்றி பெற்றாங்க. இப்போ அந்த 2 பேர் தான் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரசிடெண்ட். திமுகவா அண்ணா திமுகவா? இதாங்க நிலவரம். அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், தம்பி நீ ஆதரிச்சா நம்ம மருங்கூர் பேரூராட்சியில் பாஜக துணைத் தலைவர் பதவி கிடைக்கும். பால ரோகிணியை துணைத் தலைவராக ஆக்கலாம். நீ சம்மதிச்சா சரிண்ணே, நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரம் வச்சேன். ஒரு நாள் கழித்து பழையபடி ஃபோனில் வந்தான். அவனும் பேசினான், மற்றவங்களும் பேசினாங்க, எல்லோரும் பேசினாங்க. பேசினோடனே நான் அப்போ வந்துட்டு தெளிவாக சொன்னேன், அதாவது உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வந்து அதிமுக பிரசிடெண்ட், அது அவங்களுக்கு வந்து 5-6ல் ஒன்றை தூக்கிட்டு போயிட்டாங்க. திமுகவுக்கு 5 பேர் இருக்காங்க. இது ஒன்று, நம்ம இது ஒன்று 6, நீங்கள் 2 8,000. அப்போ மெஜாரிட்டி வந்துட்டு 15க்கு 8 வந்தாச்சு, மெஜாரிட்டி போதும். இப்போ அதிமுகவில் உள்ளவங்க வந்து தலைவர் பதவியை அவங்க எடுத்துடட்டும், துணைத் தலைவர் பதவியை பாஜகவை கொடுங்க. நீங்கள் 2 பேரும் ஆதரிங்க. 5 பைசா நாங்கள் தரவும் மாட்டோம், 5 பைசா அவங்களும் யாருமே எங்களுக்கு தர வேண்டியது இல்லை. நான் பேசினது இது. பேசின உடனே அப்போ அப்படின்னே சரிண்ணே பண்ணுவோம்னே அப்படின்ட்டான். சொன்ன உடனே உனக்கு என்ன தேவையோ எவ்வளவு என்ன எனக்கு உண்மையிலே தெரியாது, நான் அதை பற்றி பேசவும் இல்லை. இதை நீ அதிமுகவில் வந்து உன்கிட்ட பேச சொல்கிறேன், அவங்ககிட்ட நீ பேசிக்க. உடனே அதிமுகவில் வந்து ஸ்ரீனிவாசன் மருங்கூர் பேரூராட்சி அவர் என்கிட்ட பேசலை. நம்ம ஊர் தம்பி கணபதி தான் பேசினான், நம்ம எங்கள் ஊர் அதிமுக தம்பி. அவன்கிட்ட எல்லாம் பேசினேன். அவன் உடனே அந்த நம்ம ஸ்ரீனிவாசன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஸ்ரீனிவாசன். அப்புறம் இவங்க எல்லாருமே நாங்கள் கலந்து பேசினேன். நான் ஃபோனில் தான் பேசினேன். பேசி இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், 5 ரூபா நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் 5 ரூபா தர வேண்டியதில்லை. வைஸ் பிரசிடெண்ட் வந்து நம்ம பாஜகவுக்கு கொடுக்கணும். நான் பாஜகங்கிற வார்த்தையை தான் சொல்லிட்டே வரேன். அதில் நின்னது மருமகா. ஆனால் மருமகாங்கிறனால எனக்கு கொடுங்க, நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, கெஞ்சவும் இல்லை. பாஜகவுக்கு கொடுங்க, பாஜக சிம்பலில் வரணும். இதை தான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அவனை சரிண்ணே அவன் அவர் ஒத்துக்கிட்டார். சரி, ஏன்னா அவங்க வீட்டம்மா தான் வந்து பிரசிடெண்ட்டு ஆகுக்கு அந்த வாய்ப்பில் இருக்காங்க. அப்போ உடனே ஒத்துக்கிட்ட உடனே நீங்கள் அப்போ அதிமுகவில் உள்ள பாக்கி 5 பேரையும் கரெக்டாக நீங்கள் பிடிச்சி வைங்க. அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பேசி வச்சு எல்லாம் மாற மாட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. சரி, நான் வந்து இதை சொல்கிறேன், தம்பி அவர் கிளாட்சன்ட்டே நான் நீங்களே பேசிடுங்கண்ணே. நான் பேசி ஓகே பண்ணிட்டேன். பண்ண உடனே இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ சொல்லி முடிச்சுட்டேன்,
முடித்த உடனே இப்போ நான் அங்கேருந்து நேரே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போன் அடிக்கிறேன். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூத்த RSS பாஜகவினுடைய காரியகர்த்தா, மூத்த தலைவர், அதனால் அவர்கிட்ட சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி, அண்ணாச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படியா, எந்த கட்சியில் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு கேட்டார். அதிமுக. சரி பேசுங்க அப்படின்ட்டு. பேசியிருக்கேன், நான் பேசி முடிச்சாச்சு அண்ணாச்சி அப்படின்னேன். சரி, மாவட்ட தலைவர் புரோட்டோக்கால் படி போகணுங்களா, நான் சென்னையில் உட்காந்துருக்கேன். அப்போ மாலை தர்மராஜ் நேராக அவருக்கு ஃபோன் அடித்தேன். அண்ணாச்சி இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்படியா, சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே சொன்னார், நீங்கள் வந்து பேசி வைங்க, நம்ம எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னார். அதெல்லாம் முடியும் போது நம்ம செய்துக்கலாம். நான் சொன்னேன், 5 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை, 5 ரூபா நம்ம வாங்கவும் போகிறது இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு கிடைக்குது, பாஜகவுக்கு ஒரு பேரூராட்சி வைஸ் பிரசிடென்ட், இது நமக்கு போதும் அண்ணாச்சின்னு சொன்னேன். இதுதான் நம்ம பேசியிருக்கேன் அப்படின்னா, சரிண்ணா அப்படின்னாரு. அவர் நல்ல மனுஷன் ஏன்னா சரிண்ணாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றாந்தால அதுக்கு பிறகு இவங்க கிட்டலாம் பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணி இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லாம் பேசி முடித்த பிறகு நான் வந்து அதிமுக தம்பிகள், அப்புறம் வந்து நம்ம பாலரோகிணி அவர் வீட்டு அவர் மகன் எல்லாத்திட்டையும் நான் பேசியாச்சு. யார் பாலரோகிணியுடைய ஹஸ்பண்ட் எல்லாத்திட்டையும் பேசி என்ன பண்ணனா, அவங்க ஊரில் இல்லை, ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. திமுக காரங்க அடிச்சு பிரிஸ்டேஜ் அவங்களுக்கு. எல்லாம் தம்பி அங்கே மதியழகன் நம்ம ஒரு தம்பி தான் வந்து ஆத்தேடி மருங்கூர் பஞ்சாயத்து இருக்கக்கூடிய பேரூராட்சி இருக்கக்கூடிய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவர் ஆத்தேடி. அவர் வந்து மதியழகன் நம்ம ரொம்ப நெருக்கம்லாம் கிடையாது, பேசுறது கூட இல்லை, நம்ம அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம். ஏன்னா அவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான ஆள். அவங்க அப்பா தர்மரத்னம் வந்து அந்த சமயத்திலே கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். அப்போ அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, திமுகவுக்கு எப்படியாவது அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும். அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு ப்ரிஸ்டேஜாக இருக்குது. அவர் வந்து பிபி, அதாவது அரசு வழக்கறிஞராக இருந்தார். இப்போவுமே இருக்கலாம் தெரியல. அப்போ அவர் வந்து அந்த இதை எப்படியாவது இந்த பஞ்சாயத்தை வந்து கொண்டு வந்துடணும் திமுகவுக்குங்கிறதுல அவர் போராடுறாங்க. அப்போ திமுக தரப்புல இருந்து கடுமையாக போராடுறாங்க. ஒரே ஒரு பாலரோகிணி, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் நீங்களே இருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வத்திலே வைஸ் பிரசிடென்ட் தாரோம்னு அவங்க பேசுகிறாங்க. என்கிட்ட நேரடியாக யாரும் பேசலை, அவர் பேசலை. எங்கள் ஊரில் உள்ள இன்னும் ஒரு தம்பி மூலமாக என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவன் தம்பி தெளிவாக சொல்லிட்டாங்க, அவன் கணேசன்னா அவன் மோடியே சொன்னால் கூட கேட்க மாட்டானப்பா. அதனால் சொல்லிவிட்டு என்கிட்ட இதே மாதிரி சொல்லிட்டான். இந்த மாதிரினே நான் என்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா அவன் கிளாஸ்மேட்டு, அதனால் மதியழகன் அவரும் கிளாஸ்மேட்டு. அப்போ இந்த மாதிரினே அதனால் வந்து நான் இப்படி சொல்லிட்டோம்னே அப்படின்னா, அப்படியே தம்பி சரின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா, நான் அங்கேருந்து கிளம்பி எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ சொல்கிறாங்க அங்கேருந்து, ஏன்னா நீங்கள் வந்துருங்க, வந்து யார் அதிமுக அப்புறம் பாஜக நம்ம மருமக எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்துருங்க, ஏன்னா நீ வந்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் வந்து இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு நீ பேர் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே போயாச்சு. நான் பாஜக முறைப்படி சொல்லிட்டேன், மாவட்ட தலைவருக்கும் சொல்லியாச்சு, பொன்னாருக்கும் சொல்லியாச்சு. பொன்னாருக்கு பொறுப்பு இல்லை, திம்மை தான் இருந்தார், ஆனாலும் அவருக்கு ஒரு மூத்த தலைவர், அதனால் அவருக்கும் சொல்லிட்டு இப்போ கிளம்பி நாகர்கோவில் போயாச்சு. நாகர்கோவிலில் நான் எங்கள் ஊருக்கு போகல, நாகர்கோவிலில் ஒரு இடத்துல போய் ரகசியமாக தங்கிக்கிட்டு அங்கேருந்து நேராக தோவளைக்கு போய் அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கார்ல அந்த தளவாய் சுந்தரம், அவர் தான் அதிமுகவில் முக்கியமானவர். அதனால் அவரை போய் நாங்கள் பார்த்து பேசுகிறோம். நான் போய் இப்போ அங்கே வரேன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு தம்பி என்ன அங்கே கூட்டிகிட்டு போனால், எங்கள் தோப்பூரில் உள்ள அதிமுககாரங்க, மருங்கூர் பேரூராட்சியில் உள்ளவங்க இவங்க எல்லாம் அங்கே வந்தாங்க. வந்து நான் அவர்கிட்ட வந்து தெளிவாக நான் பேசினேன், இதுதான் செய்யணும், என்ன பண்ணணும்னு நான் கேட்டேன். ரொம்ப வளவலாம் பேசலை. 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஒரு 2ஆம் தேதி தான் அந்த 2ஆம் தேதி இவங்க எல்லாம் பதவி ஏற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாம் வெளியே தனித்தனியாக இருக்காங்க. இப்போ ஒரு வேன் ரெடி பண்ணுங்க, அந்த வேன் வந்து மருங்கூர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிற்கணும். 2ஆம் தேதி இந்த ஓட்டு உள்ளே போய் பதவி ஏற்பாங்க, உறுப்பினராக பதவி ஏற்றுட்டு வெளியே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வருவாங்க. ஒரே வேனில் அவங்க ஏறணும். நமக்கு உள்ள 8 பேரும் ஒரு வேனில், அப்புறம் கூட போகக்கூடிய ஆளும் வரணும். அந்த வண்டி எங்கே போகணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்த நாள் இடைவெளி, 3ஆவது நாள் தான் வந்து தேர்தல் நடக்க போகுது. அதனால் எங்காவது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடம் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. சாப்பாடும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. வரக்கூடியதில் நிறைய பெண்கள் இருக்காங்க, வீட்டுக்காரங்களும் சேர்ந்து வருவாங்க, குழந்தைகள் கூட வருவாங்க. இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஆனால் அந்த இடம் எங்கே அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே வரும்போது எந்த வண்டி தான்ங்கிறத மட்டும் சொல்லுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வரணும். அந்த அந்த கிளாட்ஸனுடைய கண்ட்ரோலருக்கு 2 பேர் வரணும். அப்புறம் வந்து நம்ம பாலரோகிணி, இந்த 3 பேரும் நாங்கள் பாக்கியெல்லாம் அதிமுககாரங்க. அதை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. எல்லாம் பிளான் படி கரெக்டாக போச்சு. ஓட்டு அதெல்லாம் உறுப்பினர்லாம் பதவி பிரமாணம்லாம் முடிஞ்சுது. பயங்கர போலீஸ் பாதுகாப்பு, பயங்கரமாக போலீஸை கொண்டு இறக்கி வச்சுருக்காங்க. பெரிய டென்ஷனாக இருக்குது. உள்ளே இருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த தம்பி 2 பேரை கூட்டியிருந்த கிளாட்ஸன் மூலமாக வந்த 2 உறுப்பினர்களும் வந்து தனியாக ஒரு காரில் வந்து காரை கொண்டு விட்டாங்க. 2 பேரும் புஷ்குன்னு உள்ள காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டாங்க.
உள்ளே போய் எல்லாம் பதவி ஏற்றிட்டு உள்ளே நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்றுட்டாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து வேனில் ஏறினாங்க. கிளம்புங்க வேனை அப்படின்ட்டு நேரே அந்த வேன் வந்து தோவளைக்கு போயிட்டு எங்கள் தளவாய் சுந்தரம் அவர் சொல்லியிருந்த இடத்துக்கு தோவளையில் முருகன் கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் மைதானத்துக்கு அங்கே போயாச்சு. போனவுடனே நான் மட்டும் பின்னாடி போகிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி பாஜக இதுதான் சித்தாந்தம், இதுக்காக வேண்டி தான் இவ்வளோ பெரிய கதையை நான் வந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பாஜகவில் இருந்து மாவட்ட அளவில் உள்ள பலர் வராங்க. நான் வந்து பொன்னாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், மாவட்ட தலைவர் நம்ம தர்மராஜ் அண்ணனுக்கும் சொல்லிட்டேன், தகவலெல்லாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணி எல்லாம் அப்டேட்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நான் தோவாளைக்கு போகிறேன். எனக்கு வந்து தோவாளை பஞ்சாயத்து தோவாளை ஒன்றியத்தினுடைய அதிமுக பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி தலைவராக இருந்தவர், பேர் எனக்கு தெரில, அவர் வந்து என்ன கொஞ்சம் ஏமாற்றி என்ன ஏதோ ஏன்னா கூட்டிகிட்டு போகிறார். நான் வந்து எல்லாத்தையும் நம்ம வெள்ளந்தே தானே பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு நம்ம அவரு கூடவே அப்படியே போயாச்சு, தோவளைக்கு போயாச்சு. அங்கே போய் நாங்கள் கீழே நிற்கிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த டென்ஷனில் அவர் வந்து கரெக்டாக அனுப்பிட்டுறாரு. யார் நம்ம தளவாய் சுந்தரம் அண்ணாச்சி வந்து கரெக்டாக அந்த வேனை வந்து எங்கே அனுப்பணுமோ திருநெல்வேலிக்கு அனுப்புனார். வேறு ஒன்றும் இல்லை, திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் ரெடி பண்ணியிருக்காரு, அந்த ஹோட்டலுக்கு அனுப்புனார். ஏன்னா இப்போ சொல்கிறதுல பிரச்சனை இல்லை, அதிமுககாரங்க ஹோட்டலில் அதனால சேஃப்டி தான் சொல்லிட்டாங்க. கரெக்டாக அங்கே கொண்டு போய் வண்டி வந்து கடந்து போயாச்சு. எல்லா உறுப்பினர்களும் போயிட்டாங்க, 8 பேரும். அப்புறம் மற்றவங்களும் சொந்தக்காரங்களும் போயாச்சு. ஒரே ஒருத்தங்க மிஸ்ஸிங், அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களே நான் கூட்டிகிட்டு போனோம். இது நிலவரம். அவங்க வந்துட்டு இருக்காங்க ஆண்டவே. நான் இப்போ அங்கே நிற்கிறேன், தோவாளையில் முருகன் கோயில் அடிவாரத்தில் மைதானத்தில் நிற்கிறேன். அங்கே ஏன் கூட என்ன பிடிச்சி தக்க வச்சுட்டு இருக்காரு தோவாளை ஒன்றிய பாஜக தலைவர், பேர் பெருமாளை என்னவோ காணும். அவர் வந்து என்ன பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ என்கிட்ட வந்து சும்மா தான் பேசிட்டு இருந்தார். நான் வந்து என்ன தக்க வச்சுட்டு நிற்கிறாரு, என்ன வந்து ஒரு வேற நோக்கத்தோடு என்ன வந்து கடத்தி வைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா பலார்னு விட்டுட்டு கிளம்பியிருப்பேன். அது வேற, அது இல்லை. அன்பால் பேசி அண்ணே நொன்னேன்ட்டு இருந்தார். நானும் அதை நம்பினேன். கடைசியில் வச்சாச்சு. டக்குன்னு 2 காரில் வந்து இறங்குறாங்க. அண்ணா இவரும் வராரு, நம்ம தர்மராஜ் வராரு. கூடால மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 4-5 பேர், அவங்க பேரெல்லாம் வேண்டாம், அதில் ஒரு வக்கீல்லாம் ஒருத்தர் உண்டு. எல்லாரும் வராங்க, துப்புன்னு இறங்குறாங்க. நேரம் ஏன்ட்ட வந்தாங்க. வந்த உடனே அது வந்து நாங்கள் தானே முடிவு பண்ணணும், நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னங்க நான் தானே கேட்குறேன், என்ன இப்போ என்ன ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டு நமக்கு கிடைக்கும், ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு. அதை வைஸ் பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு உள்ள வாய்ப்பை நான் செய்துட்டு இருக்கேன். எனக்கு வேறு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது இதில். ஆனால் என்னுடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட் வர போகிறாங்க, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு பாஜகக்காரங்க சந்தோஷம் தானே படணும், நம்ம எல்லாம் சொல்லி தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு அரச மரம்னு நினைக்கிறேன், அதுக்கு அடிவாரத்தில். அதில் அப்படியே நின்றுட்டு சரி அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க திருப்பி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் தானே முடிவு பண்ணோம், நீங்கள் யாருன்னே சொல்லிட்டு வந்தாங்களா. ஒரு கட்டத்தில் எனக்கு சுள்ளுன்னு ஏறிச்சு. நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் நாங்கன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நாங்கள் அப்போ நாங்கள் யாருங்க அப்படின்னு. திருப்பி நான் யாருங்க, நாங்கள் யார் அப்படின்னு. மொத விதை போட்டாலே நாங்கள் அப்படின்னு ஆஃப் ஆகிட்டாங்க. மருங்கூர் பேரூராட்சியில் பாஜகவுக்கு விதை போட்டாலே நாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ பொறுப்பில் நீங்கள் இருந்தால் அப்போ கீழே விதை போட்டவன் என்ன உங்களுக்கு தெரியாதாங்கிற அர்த்தத்தில் ஒரு பிடிச்ச உடனே அந்தால அப்படியே ஒருத்தர் சொன்னார், அது திமுகவில் இருந்து 27 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னாங்க. ஆடா சண்டாளனுங்களா, இப்படி தான் எனக்கு மனசில் தோணுச்சு. இப்படியே தோணுச்சு. 27 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னாங்க. அடுத்த வாரத்தை நான் சொன்னேன், வைஸ் பிரசிடெண்ட் ஆக்கணும்னு நான் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ரோஹிணியை வந்து நம்ம பாஜகவுக்கு ஒரு வைஸ் பிரசிடெண்ட் உருவாக்கணுங்கிறத ஏற்பாடில் நான் இருக்கேன். நான் அங்கே நிற்கவா சென்னைக்கு கிளம்பவா அப்படின்னு நம்ம தர்மராஜ், அவர் தர்ம சங்கடமான நிலைமையில் நின்றுட்டு இருந்தார். அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவர் நல்ல மனுஷன். அவரை கூட இருந்த அந்த நிர்வாகிகள் மாவட்ட அளவில் உள்ளவங்க 27 லட்சம் ரூபாயை பங்கு வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அந்த தகவல் அதில் இவருக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது அதில் ஒருத்தர் இப்படி ஒரு வார்த்தையை விட்டார், இன்னும் 1-2 பேர் இன்னும் 2-3 வார்த்தையும் விட்டாங்க. அதை அவ்வளோத்தையும் கேட்டோன்னே இவரை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான், இப்போ நான் வந்து இதில் பண்ணணுமா இல்லை நான் கிளம்பணுமா அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சொன்னபடியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தர்மராஜ் வண்டியில் ஏறிட்டார் தலைவர். மற்றவங்க வந்து அவங்களால ஜீரணிக்க முடியலை, கை கேட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நிறைய பேர் இப்போவும் நிர்வாகியாக தான் இருக்காங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரி பாஜக நிர்வாகிகளாக தான் இருக்காங்க, மாவட்ட பேரன்பாடியில் தான் இருக்காங்க. எங்கே விளங்கும் சித்தாந்தம் செத்ததா உயிரோட இருந்துச்சா, இதான் என்னுடைய கேள்வி. ஒரு சென்னையிலிருந்து ஒருத்தன் வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு துணைத் தலைவர் உருவாக்கணும், ஒரு பேரூராட்சியில் டவுன் பஞ்சாயத்தில் சொல்லி போராடிட்டு இருக்கேன்னா, அதை இங்கே கீழே இருந்து 27 லட்சம் ரூபா இங்கே பேரம் பேசுனாங்க.
பேசினாங்க. 27 லட்சம் ரூபா வரைக்கும், மேக்சிமம் 27 லட்சம் ரூபாயில் வந்து நின்னாங்க. அந்த பொண்ணுக்கு மாமனார், அதை மாப்பிள்ளையுடைய ஹஸ்பண்டுடைய அப்பாவை போய் பேசினாங்க. அவர் வயலில் தோட்டத்தில் நின்னவரை போய் பிடிச்சாங்க. அவரு பிறகு அப்புறம் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை பிடிச்சாங்க. அவங்க ஊரை விட்டு வெளியே போய் தலைமறைவாக அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கினாங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரே வார்த்தை நான் சொன்னது கட்டுப்பட்டு நின்றுச்சு. மருமகனும் நின்னாங்க, பாலரோகியும் நின்றுச்சு, மற்றவங்களும் நின்னாங்க. சொன்னபடி எல்லாரும் செய்தாங்க. இங்கே நம்ம ஒரே ஒரு ஆளு தானே இருக்குது. இவங்களை வச்சு என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு துணைத் தலைவர் கிடைக்குது, பாஜகவுக்கு கிடைக்குது இல்லை சார்? அந்த பஞ்சாயத்தில் ஒரு முதல் முறையாக நாங்கள் ஏற்கனவே நம்ம அங்கேருந்து நான் ஊரில் இருக்கும்போது பண்ணது. அப்புறம் மாலை மலருக்கு நான் வேலைக்கு வந்த பிறகு கலாங்கிறவங்க பாஜக சின்னத்தில் நின்று, அப்போ சின்னத்தில் இருந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் பாஜகவுக்கு தலைவர் ஆனாங்க. ஒரே ஒரு முறை ஆனாங்க. அவங்களுக்கும் வெற்றி பெறதுக்கு எங்கள் ஊர் நாங்கள் உருவாக்கி வச்ச இதுதான் அவங்களுக்கு கடைசியில் வெற்றி பெறதுக்கு பெரிய அளவில் வந்துச்சு. கலா அவங்க பேர். அவங்க தம்பியெல்லாம் பிஜேபியில் தீவிரமாக இருந்தவர். நான் ஊரை விட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் மேலே தெருவில் போய் நின்றுட்டு அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், கணேசனுக்கு ஃப்ரெண்டுக்கு அக்கா, அவ்வளோதான் வேட்பாளர். அதாவது பிரசிடென்ட் வேட்பாளர், பஞ்சாயத்து தலைவர் வேட்பாளர், கணேசனுக்கு ஃப்ரெண்டுக்கு அக்கா, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, எங்கள் ஊர்லேருந்து யாரும் என்கிட்ட சொல்லலை. அந்த கலாவே ஃபோன் அடித்தாங்க வெற்றி பெற்ற பிறகு. மாலை மலர் சென்னையினுடைய மாலை மலரில் டைரக்ட் எடிட்டோரியல் டைரக்ட் நம்பருக்கு, நேரடி நம்பருக்கு அவங்க ஃபோன் தானே அப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை இது, கணேசனுக்கு ஃப்ரெண்டுக்கு அக்கான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் போங்கன்னு சொல்லிட்டாங்க உங்கள் ஊரில். ஏன்னா அங்கே நிறைய ஜாதி ரீதியான நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதை தாண்டி அது போச்சுது, ஓட்டு போட்டாங்க. இங்கே நான் சித்தாந்தத்துக்காக நான் நிற்கலை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் முடிவு பண்ணுறேங்க, இந்த சித்தாந்தத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும், பிரசிடென்ட் ஆக்கணும், நம்ம தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னா அது அண்ணாமலையினால தான் முடியுங்க. வானதியால் முடியாது, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் முடியலை, நயினார் நாகேந்திரனால் முடிய போகிறதில்ல, அதே மாதிரி எல் முருகனால் சாத்தியப்பட போகிறதில்லை. இல்லை வேற யாரையாவது சொல்லுங்கள் நீங்கள். சித்தாந்தம் ரத்தம் சிந்தனம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேங்க, இவங்க எத்தனை லிட்டரு ரத்தம் சிந்தினாங்க? வானதி எவ்வளோ ரத்தம் சிந்தினாங்க சொல்லுங்கள்? இல்லை தமிழிசை எவ்வளோ ரத்தம் சிந்தினாங்க சொல்லுங்கள்? இல்லை நயினார் நாகேந்திரன் வந்ததே 2017, அவருக்கு பையனுக்கு என்ன அடிப்படையில் பொறுப்பு போட்டு வச்சுருக்கீங்க மாநில அளவில்? சொல்லுங்கள் சார், என்ன ரத்தம் சிந்தினார் அதை சொல்லுங்கள். அதை கேட்குறவங்கள நீங்கள் சொல்லுங்கள். இதை மாதிரி ரத்தம் சிந்தனம் அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களே எடுத்து பாருங்கள். எல்முருகன் இருந்து ஆரம்பித்து நீங்கள் மற்ற தமிழிசை எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க. கேடி ராகவன் எத்தனை லிட்டரு எத்தனை சொட்டு ரத்தம் சிந்தினாரா சொல்லுங்கள் சார். அவருக்காக தமிழக பாஜகவில் ஒரு புதுசாக ஒரு அமைப்பே உருவாக்கலை நீங்கள். அதாவது அணி பிரிவு அமைப்பாளர் ஒரு பதவியை உருவாக்கலை. எதுக்கு அந்த பதவி? யார்கிட்ட கேட்டு உருவாக்குனீங்க? நீங்கள் எதுக்காக உருவாக்குனீங்க? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நாங்கள் உருவாக்கணும். ஹெச் ராஜாவை விட ஒரு சித்தாந்தவாதியை தமிழகத்தில் இப்போ உயிரோடு இருக்கல காணிங்க சார், காணிங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வாங்க, வேல்பாண்டியன் ஒரு அண்ணாச்சி இருக்கார், அவரை ஏன் ஒதுக்கி வச்சிங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஏன்? அவர் சித்தாந்தவாதி இல்லையா? பாஜகவுக்காக வளர்றதுக்கு அவர் பாடுபடலையா? அவரால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, கட்சிக்காக எவ்வளவு இழந்திருக்காரு அவரை ஏன் ஒரு வேட்பாளரை நீங்க விடலை சொல்லுங்க? எஸ்பி குட்டி கேப்டன் அவரை ஏங்க ஒதுக்கி வச்சீங்க? எல் கணேசன் தான் ஒதுக்கி வச்சார் அவரை. ஏன்னா அவர் சித்தாந்தவாதி இல்லையா? திமுக கூட ஒட்டி உறவாடி கருணாநிதி குடும்பத்தோடு ஒட்டிட்டு இருந்த எல் கணேசன், இலா கணேசன் வந்து சித்தாந்தவாதி. RSSல பிரச்சாரக்காக இருந்தார். மேற்கு வங்காள முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி அங்கே நூற்றுக்கணக்கான RSSகாரங்களையும் பிஜேபிக்காரனையும் வெட்டி கொன்னுட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காரு இவங்க அண்ணனுக்கு சதாபிஷேகத்துக்கு. எப்படிங்க சித்தாந்தவாதி? இது என்ன சித்தாந்தம்னு எனக்கு புரியலை. இது 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அப்படியே மத்திய அமைச்சர் ஆகிட்டார். எம்பி வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகிட்டார். இப்போ அந்த தமிழக பாஜக தலைவருக்கு புதுசாக ஒருத்தரை தேர்வு செய்யணும். அன்னைக்கு அன்னை மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பல தடவை அடுத்த பாஜக தலைவர் ஹெச் ராஜாஜி தான், ஹெச் ராஜா தர்ம போராளி தான், சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி 2014 கன்ஃபார்மாக அவர் தான் உறுதி ஆயிட்டு, முந்தின நாள் வரைக்கும் உறுதி ஆயிட்டு அவர் தான் அப்படிங்கிறது உறுதி ஆயிட்டு. கெடுத்து கொடுத்து அவர் நாசம் பண்ணது யாரு? குருமூர்த்தி. நம்ப முடியுதா உங்களால்? அன்றைக்கு தேசிய தலைவராக இருந்தது அமித்ஷா அவர்கள். பாஜகவினுடைய தேசிய தலைவரை டெல்லியில் போய் பார்த்து இவங்க எல்லாருமே ஒரு கிரிமினலான ஒரு ஐடியாவை தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஹெச் ராஜாவை கொடுக்காதுங்கன்னு அப்படி சொன்னால் தப்பாக போயிரும்ல? 2 பேரும் ஒரே சமுதாயம் வேறு, அப்போ தப்பாக போயிரும்ல? அதை அப்படி சொல்லலை. இதுக்கு ஒத்து ஊதுனால தான் இலா கணேசன் அவர் சித்தாந்தவாதி சார். ஆனால் ஹெச் ராஜா சித்தாந்தவாதி இல்லை, அப்படி தானே?
அவரை விட யார் சார் இந்த அளவுக்கு கத்திருப்பாங்க மக்கள்கிட்ட, சித்தாந்தத்தை கொண்டு சேர்த்திருப்பாங்க? இல்லை இவர் ஈவேராவெல்லாம் போட்டு உரின்னு உரிச்சது அவர் தானே சார் முதல்ல. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, அன்னைக்கு இந்த ஒரு மனிதர் தானே பேசிட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணின அவரை தலைவர் பதவி வரக்கூடாது. என்ன தெரியுமா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு? அமித்ஷாட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, அதாவது 2016 தேர்தல் வருது, அந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு பிராமின் சமுதாயத்தில் இருந்து ஒருத்தரை கொண்டு போய் மாநில தலைவராக போட்டா அது பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்கும். அதனால அதர் பேக்வர்டு கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தரை போட்டால் நல்லது, தமிழிசையே போடுங்கன்னு சொன்னது இந்த ஆள் இவர் தான் போட வச்சார். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ கேளுங்க, ஹெச் ராஜாவை மாநில தலைவராக வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்போ நான் சொல்லிட்டீங்களே, பிராமண ஒருத்தன் வந்தால் கட்சிக்கு நாசமாக போயிடும். இப்போ 2016 என்ன ரிசல்ட் வந்துச்சு? 2016 என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஒரு மண்ணும் வரல. அதே தான் 2026 அதே கதை தான், அதே குருமூர்த்தி தான். வெக்கமே இல்லாமல் நேற்றுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அண்ணாமலையினுடைய இது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த பக்கம் ஒரு துண்டு போட்டு வச்சாச்சு. இப்போமே அண்ணாமலை பக்கத்துலேயே அதிமுக கூட கூட்டணி வச்சு அண்ணாமலை வெளியே பேருவாருங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அண்ணாமலை அதைத்தானே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வெளியே போகணுங்கிறது உங்கள் நோக்கம், அவர் மாநில தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறது உங்கள் நோக்கம். ஆனால் நீங்கள் மேல இடத்துல அமித்ஷாட்ட போய் என்னத்தை ஓதுனீங்க? அதிமுக கூட்டணி வச்சுட்டோம்னா ஆட்சியை பிடிச்சி கிழிச்சிட்டீங்களா? இப்போ இவ்வளோதான் சித்தாந்தம். குருமூர்த்தி யார் முத நான் கேட்குறேன். ஏன்னா புரியாத ரொம்ப நாள் எனக்கு மண்டே குறைஞ்சிட்டு இருக்க கேள்வி, குருமூர்த்தி பிஜேபியில் என்னவா இருக்கார்? அவர் சொல்றதைத்தான் கேட்போம். ஆனால் பிஜேபி மாநில தலைவர் சொன்னால் கூட கேட்க மாட்டோம்னா அப்போ பாஜக மேலிடம் ஏன் அந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுத்துருக்கு? ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் தான் முடிவு பண்ணுறாரா? ஆர்எஸ்எஸ்ல அவர் என்னவா இருக்காரு? ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் நாசமாக போனால் அதுக்கும் காரணம் இவர் தான். பிஜேபி நாசமாக போனதுக்கும் இவர் தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. இந்த மாதிரி 4 பேரை வச்சிடுங்க, சித்தாந்தம் பேசி அதுக்காக வேண்டிய எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த சித்தாந்தத்துக்கே நான் செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு நான் இருக்கோம்ல. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தங்க கூட பிஜேபியில் இருக்க மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் போவோம். நான் அதுக்கு மேலே நான் தனி மரியாதை இருக்குது, அது வேற. அதனால அது ஏன்னா அதில் நிறைய பேர் இந்த மாதிரிப்பட்ட கூறுகட்ட ஆட்களால் அது கெட்ட பேராக வரலாம். ஆனால் ஒரிஜினலாகவே நாட்டுக்காக தேசத்துக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கேன். அது பெரிய விஷயம். அதுக்கு இந்த மாதிரி என்னைக்குனாலும் சல்யூட் அடிக்கணும், தலை வணங்கணும். அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி கூறுகட்ட இலா கணேசன் மாதிரியான ஆட்களும் இருக்கத்தான் செய்தாங்க அதே ஆர்எஸ்எஸ்ல. அப்படி இப்பவுமே இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் சொன்ன வார்த்தையை மட்டும் ஒபே பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடியவங்க ஃபுல் டைம் ஒர்க்கராக பிரச்சாரக்கா இன்னமும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அது தனிப்பட்ட முறையில் உள்ளது. மற்றபடி இப்போ எனக்கு சித்தாந்த தூக்கிட்டு போறையில் அண்ணாமலை நிற்கிறார் முன்னாடி. அண்ணாமலையுடைய இதில் அண்ணாமலையை தான் நம்ப முடியும். என் வாழ்க்கையில் இதுக்கு வேற இன்னொரு ஆளை நம்பி நான் நிற்க முடியாது. நான் என்னுடைய நம்ம அண்ணாச்சியை நம்பி நான் எப்படி நிற்க முடியும் சொல்லுங்கள்? அவருக்கு இந்த டைம் வந்துச்சு, அவர் இருந்தார், 2 தடவை மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தார். ஆனால் அவரால் கட்சி அதுக்கு மேலே கொண்டு போக முடியலையே. பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சினால நான் எப்படி அண்ணாச்சி தான் கட்சியை கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் எப்படி நிற்க முடியும்? அவரும் கொஞ்சம் திருந்த வேண்டிய இடத்துல தான் இருக்கார். இந்த எலெக்ஷன் இந்த முடிவுக்கு பிறகாவது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் சில முடிவுகளை எடுத்தால் நல்லதாக இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து. இது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் அவங்க தெரியும், வெளிப்படையாக உள்ள விஷயம்தான். அதனால் சில விஷயங்களை அவங்க பண்ணாங்க, நல்லது இல்லைன்னா அவங்க விருப்பம். நம்ம பாஜகவை பற்றி நம்ம உள்விவகாரங்கள் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதில் பாருங்கள், இதுதான் காரணம். இல்லை பாஜக வேற யாராவது ஒரு ஆள் யாருக்குமே கொடுக்காத அதிகாரம் இவருக்கு கொடுத்துருந்து, இவருக்கு தனி விமோ இதெல்லாம் கொடுத்துருந்து, அவ்வளோத்தையும் கொடுத்தனால தான் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க முடிஞ்சுது. வேற யாருக்கு கொடுக்கல. தமிழிசை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மாவே இருங்கன்னு யாரும் சொன்னாங்களா மேலேருந்து? இல்லை நயனார் நாகேந்திரன் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் தண்டலாய் வீசுங்கன்னு யாரும் சொன்னாங்களா? நீங்கள் அடித்து விளையாட வேண்டியது தானே, களத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, புகுந்து விளையாட வேண்டியது தானே. ஏன் யார் உங்களுக்கு தடங்களாக இருந்தாங்க? ஒருத்தரும் கிடையாது. புகுந்து விளையாட வேண்டியது தானே. சீட்டு எங்களுக்கு மொத்தத்தில் 80க்கு மேலே வேணுங்கன்னு கேட்டு சண்டை போட்டு வாங்க வேண்டியது தானே. அங்கே பழைய அதிமுக காரனாவே போய் எடப்பாடிகிட்ட ஒட்டிட்டு திரிஞ்சு சோறு பொங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒன்றா தெரிஞ்சிங்க, பிறகு எப்படி விளங்கும்? இதே எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போவும் சொல்கிறேன் சார், அண்ணாமலையை விட உயர்ந்த சிறந்த திறமையான ஒரு ஆளை கொண்டு போய் கண் முன்னால் நிப்பாட்டுங்க சார். அப்போ அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியில் எத்தனை பொம்பளைகள் இருந்தாங்க சொல்லுங்கள்? எத்தனை இளம் பெண்கள், படித்த பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்கள்? விரல் விட்டு என்ன அளவில் தான் இருந்தாங்க. நிர்வாகிகளுக்கே ஆள் கிடைக்கலையே சார், வேட்பாளர்களுக்கே ஆள் கிடைக்கலையே. அப்படி தானே வச்சுருந்தோம். இந்த கட்சி அப்படி தானே இருந்துச்சு. அண்ணாமலை வந்த பிறகு தானே அப்படியே மாறிச்சுது. களத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருங்க. இப்படி தானே சொல்லிட்டு அலைஞ்சிங்க இதுக்கு முன்னாடி. உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஏதாவது பிரச்சனை நடந்து போச்சுன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலை? இப்படியே சொல்லுவீங்க நீங்கள் கட்சி வளர்க்குறவங்க.
அவன் சித்தாந்தத்துக்காக வேண்டி அடித்து மண்டையை உடைச்சிட்டு வந்து நிற்பான். அவனே குற்றவாளியில் கூண்டில் ஏற்றி விட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் சித்தாந்தமா? அப்படி ஒரு இதுதான் சித்தாந்தம் அப்படின்னா அந்த சித்தாந்தம் எனக்கு வச்சுக்கல, வேண்டாம், நீங்களாவே இருங்க. இந்த எழுச்சி ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது, மாறினாலும் நிலைக்காது. நீலகண்ட பிரம்மச்சாரி, இதுதான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் வாசகம் இருக்கும், என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலையும் இதுதான் இருக்கும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்துக்கு அண்ணாமலை வந்தால் அண்ணாமலை, ராகுல் காந்தி வந்தால் ராகுல் காந்திக்கு பின்னாடி நான் போயிடுவேன். மோகன் பாகவத் சொல்கிற அதே கருத்து தான் என்னுடைய கருத்தும், இல்லை கோபால்ஜி சொன்ன அதே கருத்து தான், நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு என் சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கணும், தேசத்தை தெய்வமாக போற்றக்கூடிய ஆள் வேணும், தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், அண்ணாமலைனால நடக்கும். அதனால நான் அதுக்காக பின்னாடி போயிருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க, விருப்பம் இல்லைன்னா ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க. அதுக்காக வேண்டி என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கோவத்தை காணிக்கிறது வேண்டாம். ஒருவேளை என்ன பிடிக்கலாட்டா கூட விட்டுருப்பாங்க, எனக்கு எந்த நஷ்டமும் ஆக போகிறது இல்லை, எனக்கு இழக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சந்தோஷமாக நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா விருப்பம் இல்லையா, என்கிட்ட பேச வேண்டிய விருப்பம் இல்லையா உங்களுக்கு, பேசாதுங்க, விட்டுருங்க. நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.